வணக்கம். அவைத்தலைவர் அவர்களே, நீதிமான்களே, எங்கள் அறிவுக்கண்களை திறக்கும் ஆசிரியர்களே மற்றும் சக நண்பர்களே, எல்லோருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கங்கள். வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகில் வாழ வேண்டிய அரணேயில் இன்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்ந்து மதிக்கப்படுவோம். நாமே இந்த உலகில் சிறந்தவர் என்று கர்ப்பம் கொள்ளக்கூடாது. கர்ப்பம் நம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய ஒரு கெட்ட எண்ணம். நான் இன்று கர்ப்பத்தை விளக்கும் ஒரு கதையுடன் நான் வந்திருக்கிறேன். யானையும் எறும்பும். ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு யானை வசித்து வந்தது. யானை தன் பெரிய உருவத்தில் மிகவும் கர்ப்பம் கொண்டிருந்தது. வனத்தில் உள்ள மற்ற விலங்குகளை துன்புறுத்தி மகிழ்ச்சி அடைந்தது. நான் ஆணையிட்டால் அது நடந்திடணும். இந்த விலங்குகள் எல்லாம் எனக்கு அடிமை. நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. என்னை வெல்ல யாரும் இங்கு இல்லை என்று கர்ப்பத்துடன் பிள்ளையதே. அந்த வனத்தில் ஒரு எறும்பும் வசித்து வந்தது. எறும்பு மிகவும் சுறுசுறுப்பானது. யானை எறும்பை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். அன்றும் அவ்வாறே தான் நடந்தது. தண்ணீர் குடிக்க வந்த யானை எறும்பை பார்த்தது. ஓ எறும்பே, இந்த உணவை எங்கு கொண்டு செல்கிறேன்? யானையாரே, இந்த உணவை என் வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன். மழைக்காலம் நெருங்கிவிட்டது. அதற்கு முன்பே நான் உணவுகள் சேமித்தாக வேண்டும். ஓ அப்படியா, சரி, உன் வேலையை பார் என்று கூறிய யானை நதிக்கரைக்கு சென்று தனது தும்பிக்கை முழுவதும் தண்ணீரை நிரப்பி எறும்பிடம் பீச்சடித்தது. எறும்பின் உணவு மண்ணோடு மண்ணாகியது. எறும்பு முழுவதும் நனைந்து விட்டது. என்று யானை ஆணவத்துடன் சிரித்தது. கோபமடைந்த எறும்பு, சிரி, எவ்வளவு வேண்டுமானாலும் சிரி, ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு பாடம் கற்பிப்பேன். ஏய் பொடியா, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்னை நெருங்கினால் என் காலால் உன்னை நசுக்கி கொண்டிடுவேன். முன்னால் நிற்காதே, ஓடிடு என்று கூறிய யானை எறும்புக்கு கோபம் வந்தது. யானைக்கு பாடம் போட்டியாக வேண்டும் என்று தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தது. மறுநாள் எறும்பு தன் புற்றை விட்டு வெளியே வந்தது. அருகில் யானை அசன் தூங்குவதை கண்டது. உடனே எறும்பு ஒரு திட்டம் தீட்டியது. திட்டத்தின்படி எறும்பு மெதுவாக யானையின் துதிக்கைக்குள் நுழைந்தது. உள்ளிருந்தபடியே எறும்பு கடிக்கத் தொடங்கியது. யானை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கடித்ததால் யானை வலியால் துடித்து கத்தியது. எனக்கு வலிக்கிறது. என் தும்பிக்கைக்குள் இருந்து கடிப்பது யார்? அந்த அலறல் சத்தத்தை கேட்ட எறும்பு மேலும் பலம் கொண்டு கடிக்க ஆரம்பித்தது. இப்போது யானைக்கு வேதனை அதிகமானது. எனக்கு மிகவும் வலிக்கிறது என்று அழத் தொடங்கியது. அந்த அலறல் சத்தத்தை கேட்ட எறும்பு யானையின் தும்பிக்கைக்குள் இருந்து மகிழ்ச்சியாக வெளியே வந்தது. எறும்பை பார்த்த யானைக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இவ்வளவு சின்ன எறும்பா என்னை கடித்தது? இன்னும் சிறிது நேரம் கடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று புலம்பி நடுங்கியபடியே மன்னிப்பு கேட்டது. என்னை மன்னித்து விட, நான் இனி உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். எறும்போ, யானையே, உன் உருவத்தையும் திறமையையும் மட்டுமே கர்ப்பம் கொள்ளாதே. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அன்றிலிருந்து யானை எவருக்கும் தொந்தரவு செய்வதே இல்லை. எறும்பும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. நண்பர்களே, பெரியவரோ சிறியவரோ ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. தமிழோடு வாழ்வோம், தமிழை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.